பண்ணக்கூடாதா? சரி விடு. டேய் பிறந்த ஆண் பிள்ளைகளோ மகாராஜா 100 பேரா பெண் பிள்ளையோ வந்து அது ஒன்று கோசில் ஒண்ணு கடையில பசங்க ஏமா சாயல் எடுக்க மாமா நம்ம சா ஏயா ஓ 3 பேர் மகாராஜா ஆமா சரி நீங்க எத்தனை பேர் நாங்க 4 பேர் உம்மாட பால் குச்சியா டேய் ரெண்டு வருஷம் ஒரு முறை இரவல விட்டு ஏ மத்தங்கடா ரெண்டு பேர் குடிப்பாங்க டேய் 4 பேரா 2 வருஷம் ஒரு முறை டேய் 2 வருஷம் ஒரு முறையா டேய் உங்க 100 பேர்ங்கடா மகாராஜா போறா பேர் கையிடா என்னடா சந்தேகம் எப்படி குச்சாங்கன்னு கேட்டியா எப்படி குச்சாங்க கேளா அங்க கேளா எப்படி குடிப்பாங்க என்ன விளக்கமா சொல்லணும் உங்களுக்கு ஏய் அப்படியே பைத்தியக்கார 100 பேர் வாயில குடிக்குறாங்க அது எப்படி ஒரு ரெண்டு காம்பு குச்சி எப்படி சொட்டி போறாங்க பெண்ணத்தியா சொட்டி நீர் பாசனம் அப்படி சொன்னாங்க என்னங்கடா சொட்டி நீர் அத இப்பையா பாண்டாடே கண்ணாடி பையா ஓ சபதா சமத்தினா வந்துதிச்சே சம முதல்வர்கள் சரி வர பிரசாதம்டா அதிந்த தான் வர போற முடியும் வரந்த தான் போற முடியும் வர பிரசாதம் நீ வரன்றா வெதலடா கண்ணாடி பையா அப்படி இருந்தாலும் சபதா பிள்ளையின் அபியானமோ துட்டடை யாருக்கு கொடுத்திருக்கோம் யாரு இந்த கண்ணாடி பாக்க சொல்ல ஒரு வாட்டி நாளை பாக்க போட்டு கட்டுறோங்க ஏன்னா ஒரு தகுதி இருக்கா ஏண்டா உனக்கு மேல சம்பளம் கட்ட முடியாதடி உனக்கு டாக்டர் டேய் 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 ஏண்டா அப்பா சத்தானே வச்சியா 100 சம்பளம் எப்ப நான் கட்டறேன் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தே தப்பு எங்க அப்பனுக்கு வேற சாவச்சேங்க ஏய் டேய் டேய் என்ன சொல்றயா நாயா பிரபஞ்ச பூமியிலே ஆமா மனிதனால உலாவ வேண்டுமானா ஒன்னு பணம் இருக்கணும் இல்ல பணம் இருக்கணும் ஆமா ஏன்னா பணம் நம்மளா சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்க முடியாது நம்ம சம்பாதிக்க தெரியாது உருவாகணும் அப்படி இருக்கு சபகோ சிந்து நாட்டு அதிபர் அப்படி இருக்கு சிந்து நாட்டு அதிபர் சைந்தவனுக்கு திருமணத்தை முடித்து வைத்திருக்கின்றோம் குறை என்பது கிடையாது மகாராஜா இந்த 100 பேர்களிலே மூத்த குமார தில்லி பாட்சா செல்வ சீமான் உள்ள காலிலே எதிராம உண்டாகியது உறவக்கொடி வேந்தன்